வணக்கம். வெல்கம் டு ஆதி ஸ்டன்ஸ். இன்னைக்கு குட்டி கதைகள் பகுதியில் அடுத்து 3 சுவாரஸ்ய கதைகளை பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். எதிர்பாராதது. கரு கரு பூனை ஒன்று அந்த கண்ணாடி மீன் தொட்டியையே உற்று பார்த்து கொண்டிருந்தது. அதனுள்ளே நிதானமாக நீந்தியபடி, ஆனந்தமாக ஆடியபடி, எம்பி குதித்து துள்ளியபடி வாழ்வையே அனுபவித்து வலம் வருவது ஒரு ஒய்யார மீன். அதை விட்டு அகலாத கண்களோடு, வைத்த விழி வாங்காத பார்வையோடு, நாக்கை இப்படியும் அப்படியும் துழாவியபடி நேர்கொண்ட பார்வை கொண்டதாய் அமர்ந்திருக்கிறது அந்த கருப்பு பூனை. சுற்றுச்சூழலை அறியாத அந்த மீன் ஆர்ப்பாட்டமாக, ஆரவாரமாக, ஒரேடியாக வானத்தை நோக்கி துள்ளி குதிக்க ஒரு கட்டத்தில் அது நடந்தே விடுகிறது. ஆம், இப்போது தொட்டிக்கு வெளியே மீன் விழுந்து விடுகிறது. தரையில் கிடக்கிறது. துள்ளி குதிக்கிறது. மூச்சு காற்றுக்காக அவதியாய் அலைகிறது. அந்த மீனை கண்ட அடுத்த நொடியில் அதை நோக்கி ஒரே பாய்ச்சலாக பாய்கிறது பூனை. பாய்ந்த வேகத்தில் மின்னலென அதை தன் வாயில் கவ்வுகிறது. கவ்விய அடுத்த நொடியில் அது நடந்தே விடுகிறது. அந்த பூனை கவ்விய மீனை கவ்வியபடி மீன் தொட்டியின் அருகே போகிறது. எம்பி குதித்து அதை தொட்டியிலேயே போட்டு விடுகிறது. போட்டதும் மீண்டும் மூச்சு விட்ட மீனை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விடுகிறது பூனை. மீண்டும் நடந்து போய் அதே இடத்தில் அமர்கிறது. அமர்ந்தபடி மறு உயிர் பெற்று ஒய்யாரமாய் நீந்தியபடி, துள்ளி குதித்து விளையாடியபடி வாழ்வை அனுபவிக்கும் அந்த மீனை திரும்பவும் அனுபவித்து ரசிக்க ஆரம்பிக்கிறது அந்த பூனை. கருப்பு பூனை. கருப்பு முன் முடிவுகளை தூக்கி எறி. அடுத்த சுவாரஸ்ய கதை எளிய வழி. மாமன்னர் அவர் ஒரு மாபெரும் சிக்கலில் இருந்தார். வெளிவர நினைத்தார். அறிஞர்களுக்கு அறைகூவல் விடுத்தார். நாட்டு அறிஞர்களே, உடனே இங்கே வாருங்கள். நமது நாட்டின் விலை உயர்ந்த பொருட்களான முத்து, மாணிக்கம், வைடூரியங்களை எல்லாம் ஓர் அறையில் போட்டு பூட்டி வைத்திருந்தேன். கதவுக்கு உள்பக்கம் இருக்கும் அந்த பூட்டின் சாவியை இரகசியமான ஒரு இடத்தில் வைத்து பாதுகாத்து வந்தேன். ஆனால் அந்த சாவி இப்போது தொலைந்து போய்விட்டது. அந்த பிரம்மாண்டமான கதவை திறக்க வேண்டும். தேர்ச்சி பெற்ற ஒரு கலைஞனால் செய்யப்பட்ட அந்த பூட்டை எப்படி திறப்பது? இதுதான் எனது பிரச்சனை. உடனே வந்து ஆலோசனை கூறுங்கள், திறந்து காட்டுங்கள். அறிஞர்கள் அனைவரும் ஒன்று கூடினர். பூட்டை திறக்க பலவாறு முயன்றனர். தோற்று போயினர். அடுத்து பூட்டு வல்லுநர்கள் வந்தார்கள். நெம்பி பார்த்தார்கள், முடியவில்லை. இது பெருங்கம்பியை விட்டு ஆட்டியும் பார்த்தார்கள், முடியவில்லை. கடைசியில் அறிஞர் ஒருவர் வந்தார். நெடுநேரம் கதவின் முன்னால் போய் நின்றார். பார்த்தார், யோசித்தார், ஒரு முடிவுக்கு வந்தார். கொஞ்சம் பின்னே போய் ஒரே ஓட்டமாக ஓடி வந்து பலம் கொண்ட மட்டும் கதவை தள்ளினார். என்ன ஆச்சரியம்! கதவு திறந்து விட்டது. காரணம், கதவு பூட்டப்படவே இல்லை. பெரும் பெரும் பிரச்சனைகளுக்கு பெரும் பெரும் தீர்வுகள் தான் என்றில்லை. பூட்டிய மனதை விட திறந்த மனமே பலரது சிக்கல். அடுத்த சுவாரஸ்ய கதை எண்ணிக்கை ஞானம். முப்பெரும் அறிஞர்கள் அவர்கள் ஊர் ஊராக போனார்கள். தங்கள் ஞானத்தால் பார்க்கும் யாவரையும் வென்று வந்தார்கள். தோற்றவர்கள் ஒத்துக்கொண்டு பொன்னும் பொருளும் தந்து அனுப்புவார்கள். ஒரு நாள் ஏகபோக பரிசு பொருட்களோடு அறிஞர் இருந்த ஊருக்கு அவர்கள் வந்தார்கள். வழக்கம் போல சவால் விட்டார்கள். எங்களிடம் ஞானமாய் பேசி வெற்றி பெற இவ்வூரில் யாவரது உண்டா? அப்படி எங்களை யாராவது தோற்கடித்தால் கொண்டு வந்துள்ள பொன் பொருளை எல்லாம் பொறுப்பாய் தந்து விடுகிறோம். விசனப்பட்டு நின்றார்கள் ஊர் பெரியவர்கள். அறிஞரிடம் போய் நின்றார். முது பெரும் அறிஞரே, இந்த ஊரின் தேசிய அறிஞர் நீர். அவர்களோடு பேசி உங்கள் ஞானத்தை காட்டலாமே. வேறு வழியின்றி ஒத்துக்கொண்டார் அறிஞர். போட்டி நேரம் வந்தது. கட்டுக்கடங்காத கூட்டமாக ஊரார் கூடியிருக்க தனது கழுதையோடு வந்தார் அறிஞர். சபை நடுவே கழுதையை கட்டினார். போட்டிக்கு தயாரானார். முதல் அறிஞர் கேட்டார், உலகின் நடுப்பகுதி எது? உடனே சொன்னார் அறிஞர், இதோ என் கழுதை கட்டியிருக்கிறதே, அதுதான் உலகின் நடுப்பகுதி. எப்படி இவ்வளவு உறுதியாய் சொல்கிறீர்கள்? ஆமாம், வேண்டுமானால் அளந்து பார்த்து கொள்ளுங்கள். முதல் அறிஞர் வாயடைத்து போய் நிற்க இரண்டாம் அறிஞர் கேட்டார்,
ஆகாய நட்சத்திரங்கள் எத்தனை? அதற்கும் உடனே சொன்னார், என் கழுதையின் உடலில் எத்தனை ரோமங்கள் இருக்கின்றனோ அத்தனை நட்சத்திரங்கள் உள்ளன. வேண்டுமானால் எண்ணி பார்த்து கொள்ளுங்கள். இரண்டாம் அறிஞரும் ஆடி போய் நிற்க, மூன்றாவது அறிஞர் கேட்டார், மக்கள் கடைபிடிக்க சான்றோர் வகுத்த அருள் நெறிகள் எத்தனை? அடுத்த நொடியில் அறிஞரிடம் பதில் தெரித்து விழுந்தது. இது மிகவும் சுலபமான கேள்வியாயிற்றே. உங்கள் மூவரின் தாடி ரோமங்களில் எண்ணிக்கை எத்தனையோ அத்தனை அருள்நெறிகள் நம்மை சுற்றியுள்ளன. வேண்டுமானால் எண்ணி பார்த்து கொள்ளுங்கள். மூன்றாவது அறிஞரும் விழித்து நிற்க, மூவருமே தோல்வியை ஒப்புக்கொண்டனர். பரிசுகளை அறிஞரிடம் ஒப்படைத்தனர். மூஞ்சியை முற்றிலும் தொங்க போட்டபடி சொந்த ஊருக்கு சோகமாய் கிளம்பிவிட்டனர். உலக ஞானிகளையும் விரட்டியடிக்கும் ஊரக ஞானம். அவரவருக்கு அவரவரே அண்டங்களின் மையப்புள்ளி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ஆதி ஸ்ட்ரென்த் சம்திங் டிஃப்ரெண்ட் லுக் ஃபார்வர்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸையும் போஸ்ட் பண்ணுங்கள். ஹாவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.